ஒரு 4-5 வருஷம் இந்த டீமுக்கு வந்து ஒரு பயணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைம் கேமராமேன். ஸோ இவங்க லைஃப்ல நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் இந்த டைரக்டர் பேசும்போது. அஸ்வின் அந்த ரைட்டர் அவர் பேசினாரு. ஸோ அப்போ வந்து எஸ்ஆர் பாபு கிட்ட சொன்னார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமா பாவம் பேச தெரியாது அப்படி சொன்னேன். அப்பனே ஒரு 1/2 hour தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜேர்னி இருக்கு எல்லாருக்கும். அண்ட் இப்போ எப்படி உட்காந்து ஃபர்ஸ்ட் ரோல இவங்க பேசுறதை ரசிச்சேனோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் 1.5 years நான் இந்த படத்தை வந்து இவங்க எடுக்கிறத வந்து ரசிச்சிருக்கேன். பிகாஸ் நான் நடிச்ச ஒரு படத்தை இன்னும் 4 நாள் இருக்கிற ரிலீஸ்க்கு நான் இன்னும் பார்க்கவே இல்லை. அதுக்கு ரீசன் வந்து இவங்க மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ், செமையா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ செல்வவாசி. அவர்கிட்ட வந்து சொல்லுவார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஐ ஷுட் தேங்க் யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபில்ம். இட்ஸ் அ வெரி வெரி டிஃபைனிங் ஃபில்ம் இன் மை கெரியர், ஷார்ட் கெரியர். பட் நான் எவ்வளோ லவுடாக இருந்திருக்கேனோ, எவ்வளோ சத்தமாக நடிச்சிருக்கேனோ அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக அந்த படத்தில் எனக்கு நடிப்பு வாங்கியிருக்காரு. அவர் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அவர்கிட்ட இருந்த ரிட்டர்ன் மெட்டீரியல், அவர் எழுதின கதை, தமிழ் பிரபா, அஸ்வின், அதுக்கப்புறம் சித்தார்த் 3 பேர் சேர்ந்து 1.5 வருஷம் எழுதிட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணாங்க. ஸோ சித்தார்த் விஸ்வநாத்துக்கு இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறமே நிறைய ஹீரோஸ் கால் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த நிறைய ஹீரோஸ் கால் பண்ணவங்களாம் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஆனால் எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குன்னு சார். ஆனால் அவர் ரிசர்வ் பண்ண பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அது. அண்ட் இந்த ட்ரெய்லர், இந்த படம்லாம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய பெரிய வாய்ப்புகள் வரணும். அவர் என்கிட்ட டீமுக்கு நான் வேலை செய்யும் போது அவரோட டீம் வந்து பயங்கரமாக கலாய்ப்பாங்க. என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கே சிவகால கர்நாடகாவில் ஷூட் பண்ணுவோம். ஒரு 500-600 பேர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கூட்டு வருவாங்க. எப்படி கூட்டு வருவாங்க, இந்த வாழை படத்துல வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக வண்டி வரும். அந்த மாதிரி ரோட்ல நிற்கிறவங்களாம் வண்டியில ஏற்றி கூட்டு வந்துருவாங்க. அவங்களும் வந்துருவாங்க. யாருக்கும் வந்து கன்னடாவே ஒழுங்கா தெரியாது, கர்நாடகால தமிழ் சுத்தமா தெரியாது. அவங்க கிட்ட வந்து இவங்களோட டீம் வந்து போய் பேசுவாங்க. Hey guys, you just have to form a straight line and you have to go on 30 guys அப்படி சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசும்போது அவங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அந்த டீம் நான் நிறைய கலாய்ப்பேன். குறிப்பா அந்த ரஞ்சினின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து இங்கிலீஷ்ல போய் பேசும்போது நான் டைரக்டர் கிட்ட போய் சொல்லுவேன், எப்பா டைரக்டர் சார் உங்க டீம்ல என்ன இப்படி போய் பேசுறாங்க, நீ போய் அந்த அவங்க கிட்ட கரெக்டா சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவரு போவாரு, what are you guys doing, she is talking like this, you not understanding சொல்லிட்டு மொத்தமாவே ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரியே இருக்கும். ஆனா கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா, நான் இப்ப டைரக்ட் பண்ற படத்துக்கு பாதி டீமும் வந்து அவர்கிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டெடிகேட்டட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அது நக்சினா இருக்கட்டும், இல்லாத ஆட்களா இருக்கட்டும், இல்லை இருக்கிற காரன் அருண். இப்ப அந்த அருண் ஒரு லிரிசிஸ்ட் கூப்பிட்டீங்க. அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அங்கேருந்து என் படத்துக்கு வந்தாரு. வந்து அங்க ஒரு பாட்டு ஆல்ரெடி எழுதி காமிச்சிட்டாரு. போன ஒரு படம் நல்லா இருந்து ட்விட்டர்ல யாரும் கேட்கும் போது நாங்க சொர்க்கவாசல் ஷூட்டிங்ல இருந்தோம். அப்போ போய் ட்விட்டர்ல போட்டாரு, இஸ் பெஸ்ட் இஸ் yet to come அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்து மேல ரொம்ப கர்வமா ஒரு ட்வீட். அதுதான் இன்னைக்கு சொல்லிட்டு போனாரு. ஸோ என்டையர் டீம் ஆஃப் சித்தார்த் விஸ்வநாத் and also cameraman Prince or team, you guys have done an amazing job. I'm very very happy to be part of this young team, taking and learning a lot of things from you. கேமராமேன் பிரின்ஸ் பத்தி சொல்லணும். அவர் வந்து பாம்பேல வந்து சாண்டா அப்படின்ற ஒரு பெரிய கேமராமேன் இருக்காரு. அவரோட அசோசியேட்டா இருந்து ஃபர்ஸ்ட் படம் நான் நடிச்சு என்னோட படத்துல போட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சூப்பரா இதுக்கு நான் பண்ண படத்துல இருந்தது இந்த படம் தான். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பெரிய வாய்ப்புகள் வரும். அந்த ரொம்ப கூலா சில்லா பயங்கர அசால்ட்டா ஒரு பெரிய வேலையை எப்படி பண்ணணும்னு அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் செல்வா, அவர் கூட நான் வந்து எல்கேஜி ட்ரெய்லருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். எல்கேஜி, மூக்குத்தியம்மன், வீட்டில் விசேஷம், சிங்கப்பூர் சலூன், இப்போ இது அவர் கூட நான் பண்ற 5வது 6வது படமும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீ எல்லா வாட்டியும் வந்து செம வேலை பண்ணுவேன், ஆனா பேர் வந்து கம்மியா கிடைக்கும். பட் இந்த வாட்டி எல்லா மெட்டீரியல் இந்த படத்துல இருந்து வரும்போது கீழே கமெண்ட்ல வந்து யார் எடிட்டர்னா அவர் தான் எடிட்டர் செல்வா. சாப்பிட்டா பரம்பரையில் அவர் தான் பண்ணாரு, கர்ணன் அவர் தான் பண்ணாரு, ஸோ படியரும் பெருமாள் அவர் தான் பண்ணாரு. ஸோ அவர் ஒரு பெரிய டேலண்ட். ஏற்கனவே நேஷனல் அவார்ட் கிடைச்சிருக்கோம். பட் சீக்கிரமே வேற ஏதாவது ஒரு படத்துக்கு கடவுள் மன்னித்துல இந்த படத்துக்கே கூட வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ செல்வா. அண்ட் தமிழ் பிரபா, உங்க ரைட்டிங்க்கு நான் பெரிய ஃபேன். ஒரு ரைட்டரா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க கூட இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோட ஹீரோயின் சானியா ஐயப்பன், எனக்கு இந்த படத்துல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் நார்மலா ப்ரொமோஷன் தனியா பண்ணுவேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். நானே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பேன், 45 இன்டர்வியூ கொடுப்பேன். இந்த படத்துல என்ன சானியா ஐயப்பன் ப்ரொமோஷன் இருக்காங்க அப்படிங்கும் போது ஹாப்பியா இருந்தது. போன படத்து ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி, கரெக்டா ஷூட்டிங் நடக்கும் போது மகேஷ் பாபு படம் வந்தது. இன்னும் ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா மகேஷ் பாபு படம் போயிட்டாங்க. அப்புறம் ஜாவா சுந்தரேசன் அப்படின்னா டோர்ல எழுதிட்டாங்க. அப்ப என்கிட்ட கேட்டாங்க, எப்படி இருக்கு உங்களுக்கு? நாங்க ப்ரொமோஷன் வரமாட்டாங்க, பயமா இருக்குங்க.
கரெக்டாக அதே மாதிரி கம்மியாக தான் வந்தாங்க. பட் இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொமோஷன் வந்திருக்கீங்க. தேங்க்யூ அண்ட் யூ டன் அ கிரேட் ஜாப் இன் திஸ் ஃபில்ம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன் தமிழ் as well as மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜுக்கும். அந்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரோட நடிச்சது அவர் ப்ரெசன்ஸே ரொம்ப பெரிய ஸ்டாரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். அவர் வந்து பெருசாக எதுவும் பண்ண மாட்டார். உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அவர் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்டதே பூஸ்ட் இருக்கா அவ்வளோதான் கேட்டாரா? இல்லை சில நேரத்தில் பிளாக் காஃபி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவ்வளோ பேச மாட்டார் பெருசாக இருக்கட்டும். ஆனால் அவர் ஒரு பெரிய ஸ்டார். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கார், இந்த படத்தில் இருக்காருன்ற ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஸோ செல்வராகவன் சார், கருணா சார், பாலாஜி சக்திவேல் சார், நட்டி சார், ஷராஃபுதீன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் பெரிய ஹீரோ. அப்படி நேற்று அவர் நடித்த படம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆச்சு. அவர் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஹலோ அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மோரிஸ்னு ஒரு சின்ன பையன், அந்த பையன் ரொம்ப முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கான். ஸோ படத்தில் நடிச்ச ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் எல்லாருமே என்னை பெட்டராக தெரிய வச்சிங்க. ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் அண்ட் ஆஃப் யூ. அண்ட் இந்த படம் எனக்கு ஏன் இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, அனிருத் சொன்ன மாதிரி எனக்கு இந்த டைரக்டர் வந்து 15 வருஷம் முன்னாடி 14 வருஷம் முன்னாடி கிரிக்கெட் விளையாட சின்ன பையனா தெரியும். அப்போ என் பின்னாடி வந்து விளையாடவே ஒரு மாட்டை திட்டிகிட்டே இருப்பான். அப்போலேருந்து இப்போ டைரக்டராக இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் பல்லவி சிங், தமிழ் சினிமாவில் இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் எங்கேருந்தோ அலகாபாத்லேருந்து சென்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் காஸ்டியூம் டிசைனராக இருந்து அதுக்கப்புறம் தமிழோட முக்கியமான காஸ்டியூம் டிசைனராக இருக்காங்க. அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் படத்தில் திருப்பி தமிழ் சினிமாவில் போடணும் அப்படிங்கிற டிசிஷனுக்கு பிக் ஃபேன். அண்ட் அவங்களோட முதல்ல இருக்கிற மிகப்பெரும் மொழியில் என்னால் ஒரு சின்ன பாட்டாக இருக்க முடியுது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பல்லவி சிங், இட்ஸ் யுவர் மூமெண்ட். அண்ட் சித்தார்த் ராவ், அவர் அனிருத்தோட ஆரம்பத்துலேருந்து அவர் கூடவே இருக்கிறவர். அனிருத் வாட் எவர் ஹி ஹஸ் டன் டுடே, சித்தார்த்தோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ரொம்ப நேர்மையான ஒருத்தர். இன்னைக்கு சூர்யா சாரோட அந்த படம் நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுக்கும் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.